முதலில் துன்பம்தான், ஆனால் பின்னர் இன்பமாக மாறியதே. பின்னாடி ஒரு இன்பம் இருக்குன்னு தெரிஞ்சதுனால முன்னாடி புலம்பல, பின்னாடி இன்பம் இருக்குன்னு வருமா இல்லையா டவுட்டா இருக்க, எப்படி நம்புறது? அந்த சந்தேகம் முடிஞ்சு, சந்தேகம் வந்துச்சா முடிஞ்சு. பின்னாடி ஒண்ணு இருக்கு, பின்னாடி உள்ளது தெரிகிற பொழுது மனப்பதட்டம் குறையும். சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில் படிச்ச ஒரு செய்தி, கும்பகோணத்துல பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரியவர், ஒரு 3-4 சின்ன சின்ன பிள்ளைங்க, 4 வயசு 3 வயசு 5 வயசு அந்த மாதிரியான 3-4 பிள்ளைங்களோட ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த பேருந்து நிலையத்தில் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடுறாங்க, பேக் எல்லாம் தள்ளி விடுறாங்க. பக்கத்தில் உள்ளவருக்கு டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் கோபமா என்ன பண்றாரு, பெரியவரை பார்த்து சொல்றாரு, ஐயா பெரியவரை, என்ன நீங்க பிள்ளைங்க இப்படி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறியா, வைக்க மாட்டீங்களா, அதை கட்டுப்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தர் டென்ஷன் ஆயிட்டார். டென்ஷன் ஆனா பெரியவர், ஆமாங்க ஐயா கொஞ்சம் மன்னிச்சுங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த பிள்ளைங்களை அரவணைத்து கொண்டு அவர் தன்னுடைய செய்தியை சொல்றார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3வது பிரசவத்துக்காக வேண்டி இந்த பிள்ளையோட அம்மா ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருந்தா, இறந்து போனா ஐயா, எப்படி தூக்கிட்டு போறதுக்கும் கையில காசு இல்லை, இந்த பிள்ளைகளோ எல்லாம் 3 வயசு 5 வயசு 7 வயசு, என்ன செய்யறதுன்னு தெரியலையா, அப்படியே மை மறந்தாப்புல உட்காந்துருக்கேன். தகப்பங்காரன் உட்காந்துருக்கான். மகளுடைய 3ஆம் பிரசவம் 4ஆம் பிரசவம், 3 குழந்தைகளோட இங்க உட்கார்ந்துருக்கிறாரு. 3மே சின்ன வயசு. இப்ப 4வது பிரசவம். பிரசவ நேரத்துல தாய் இறந்துட்டா. இறந்த தாயை தூக்கிட்டு போறதுக்கு கையில காசு இல்லை. இப்ப கையில 3 அனாதை சிறுவர்களோடு ஒரு தாத்தா அமர்ந்து இருக்கிறார். என்ன செய்வதுன்னே தெரியல. பின்னாடி நடக்கிற இந்த பிள்ளைங்க பண்ற அலப்பறை எதுவுமே அவருடைய கண்கள்ல விளங்கல. ஐயோ இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன ஆக போதோ தெரியலையே அப்படிங்கிற அந்த புத்தி பேதலிப்புல கவனச்சிதறல்ல அது குறித்தே சிந்தித்து கொண்டிருக்கிற பொழுது இவர் உரையாடுகிறார். இந்த உரையாடலை கோபத்தோடு சலனத்தோடு வெறுப்போடு அந்த இடத்தை அந்த பிரச்சனையை அணுகிய அந்த மனிதர், இந்த தாத்தா சொல்லி முடிச்ச உடனே எப்படி ஆயிருப்பாருன்னு யோசிங்க. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கோபம் வெறுப்பு, பிள்ளைய கட்டுப்படுத்து, பேக்க தூக்கி கீழே போடுறான், அப்படியெல்லாம் சண்டை போட்டவர் அடுத்த நிமிடம் எப்படி மாறினார்? ஐயோ ஐயா ஐயா மன்னிச்சுங்க ஐயா மன்னிச்சுங்க ஐயா. இவர் அழுகுறார். அவ்வளவு நேரம் அவர் அழுதாரு, இப்ப இவர் அழுகுதாரு. ஐயா மன்னிச்சுக்க, நான் தெரியாம பேசிட்டேன். ஓடி போறாரு, வெளியில போய் பிஸ்கட் வாங்குறாரு, டீ வாங்குறாரு, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, நீ எந்த ஊர் போகணும்னு கேட்கிறாரு, அதுக்கு பணம் கொடுக்குறாரு, உன் பிள்ளைய தூக்கிட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸுக்கு பைசா வச்சு கேட்கிறாரு. அரை மணி நேரத்திற்கு முன்னால் கோபத்திலே கலங்கிய உள்ளத்தோடு வெறுப்பு நிறைந்த உள்ளத்தோடு இருந்த மனிதர் அரை மணி நேரத்திற்கு பின்னால் ஒரு மென்மை நிறைந்த மனிதனாக, மனிதநேயம் நிறைந்த மனிதனாக, குழந்தைகள் மீது பாசம் காட்டுகிற மனிதனாக மாறி போனதன் பின்னணி என்ன? முதலில் வந்தது துன்பம் தான், வெறுப்பு தான், கோபம் தான். ஆனால் அந்த கோபத்தை பின்னால் வந்த ஒன்று மாற்றியதே. எப்படி மாத்துச்சு? உடனே வந்துட்டதுனால நமக்கு தெரியுது. இப்ப நம்ம அதை பத்தி எப்படி பேசுறோம்? இந்த வீட்டை சுத்தி பார்க்கறதுக்கு 5 நிமிஷம், தெருவை சுத்தி பார்க்கறதுக்கு அரை மணி நேரம் மாறி சில துன்பங்கள் உடனே மாறிவிடும். சில துன்பங்களுக்கு பின்னால் வருகிற இன்பங்கள் சற்று காலதாமதமாக வரும். ஆனாலும் உடனே வந்தாலும் வரலாம், தாமதமாகவும் வரலாம், சில மாதங்கள் ஆகலாம், சில வருடங்கள் ஆகலாம். ஆனாலும் இன்பம் வரும் என்று தெரிந்தால் துன்பத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவோமே. அதுபோல இந்த மனிதர் துன்பப்பட்டார், அதன் பின்னாலே இன்பமும் சேர்ந்து வந்தது. அவருடைய மனதிலே மாற்றம் ஏற்பட்டு ஒரு தெளிவான மனநிலைக்கு மாறுவதற்கு பின்னால் உள்ளது என்ன என்பதை தெரிந்தால் மனம் சாந்தியாய். இப்ப நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? தெரியலாம் முடியாது. வேற என்ன பண்றது? அல்லாஹ் மேல நம்பிக்கை வை, அதான் வேற வழியே கிடையாது. நான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. என் ரப்பு போய் சொல்ல மாட்டான், அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா? யாருக்கா அதில் டவுட் இருக்கா? எப்படி அல்லாஹ் சொன்னா ஆனா அப்படின்னு அப்படி டவுட் இருந்தா இந்த பேச்சு டோட்டல் யூஸ்லெஸ். இதெல்லாம் தூக்கி தூட கலாச்சாரம் இல்ல, அப்படியெல்லாம் டவுட் இல்லை. ரப்பு சொன்னா கண்டிப்பா இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் தன் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான் என்பதிலே நான் அணு அளவு கூட சந்தேகம் கொள்ளவில்லை என்று நீங்கள் இருந்தால், என் இறைவன் எனக்கு துன்பத்தை தந்தவன் இன்பத்தை தருவான். சந்தேகத்திற்கு இடமில்லாம நம்புங்க, அந்த இன்பத்துல போக்கஸ் பண்ணுங்க. நபிமார்களின் வரலாறு எல்லாம் தான். மூசா நபி இருக்கிறார்கள், தெரிஞ்ச வரலாறு தான். பின்னால் ஃபிரௌன், முன்னால் கடல். சிச்சுவேஷனை கற்பனை பண்ணுங்க. ஒருத்தன் ஓடி வர்றான், எதுக்கோ தேடிட்டு வர்றாங்க, திருடனா இருக்காங்க, நல்ல மனுஷன், ஏதோ ஒரு பிரச்சனை, மாட்டிக்க கூடாது, தப்பிக்கணும் ஓடி வர்றான். நீங்க மேல நிக்கிறீங்க, ஒரு 15 மாடி உயரத்துல மேல நின்று பாக்குறீங்க,
ஓடுறான், பின்னாடி ஆட்கள் துரத்துறாங்க, அவனை பிடிக்கவே முடியல. அப்படியே ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கான். நீங்க ரொம்ப சுவாரஸ்யமா பார்த்து, ஏன் அப்பா பயங்கர கில்லாடியா இருக்கான், எப்படி போறான் பாரு, ஒரு வேலையால பிடிக்க முடியல, 10 பேர் பின்னாடி வர்றான், ஒத்த ஆள் இத்தனை பேருக்கு டேக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்க ரொம்ப விறுவிறுப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு அந்த ஆள் என்ன பண்றான், ஒரு சந்துக்குள்ள நுழையிறான். நுழைஞ்சு பார்த்தா சந்து முட்டி சந்து, ஃபுல் க்ளோஸ்டு. எங்கேயும் தப்பிக்க முடியாது, மேலே போக முடியாது, கீழே போக முடியாது, படுக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப மேலே இருக்கிற நீங்க என்ன செய்ய, விறுவிறுப்பா ஆட்டத்தை பார்த்து, அடப்பா இங்க வந்து மாட்டிட்டானே, அடுத்த சந்து இங்க காலை வச்சன, அடுத்த 2 அடி அப்படியே வச்சா அப்படியே போயிருக்கலாமே, மாட்டிக்கிட்டானே, முடிஞ்சது. அவ்வளவுதானே, முடிஞ்சது, கேம் முடிஞ்சது, ஓவர். ஏன் முட்டு சந்தில் முன்னாடி இருக்கிறான், பின்னாடி தேடி வந்தவன் இவன் பின்னாடி தான் வரணும், அவன் உள்ளே வர தேவையில்லை, வாசலே உட்காந்துருப்பான். வா வாங்க சார் அப்படின்னு வண்டியை திறந்து வச்சிருப்பான். வண்டிக்குள்ள கூண்டுக்குள்ள புளி ஏத்துற மாதிரி வண்டியை திறந்து வச்சு ஏத்திர வேண்டியதான், லபக்குன்னு மாட்டிக்குவான். இதுல ஏதாவது டவுட் வருமா உங்களுக்கு? இதுல இவன் தப்பிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ப சொல்லுங்க, நீங்க படிச்ச வரலாறுலாம் மறந்துருங்க, ஏற்கனவே உள்ள வச்சுக்கலாம், தீர்ப்பு சொல்லக்கூடாது. இப்ப தீர்ப்பு என்ன, முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌன், போனா அங்க போகணும், இல்லாட்டி இங்க போகணும், வேற வழியே இல்லை. இப்ப என்ன நடந்திருக்கும்? எல்லாரும் சொல்லி எதிர்ப்பா, அவ்வளவுதான், முன்னாடி போனா கடல் வந்து சாகணும், அதுக்கு என்னமாவது அவன் கையை காலை பிடிச்சாவது தெரியாம பண்ணிட்டப்பா, அல்லது ரோசக்காரா போனா அவன் கையில மாட்டி தவற விட நம்மளே சைனடு குப்பியை உடைச்சு தின்றுவோன்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளே உள்ள விழுந்து செத்துருவோம், பிடிச்சாமல ரொம்ப அசிங்கப்படுத்தி விடுவாண்டா அப்படின்னு அங்க சாவு, இல்லாட்டி இங்க சாவு, 2ஐ தவிர மாற்று வழி இருக்கா? இல்லதானே, வழியா இல்ல. நீங்க வழி இருக்குன்னு சொல்றதெல்லாம் நீங்க படிச்ச வரலாற்றை வச்சு, தெரிஞ்ச செய்தியை வச்சு, அதையெல்லாம் ஓரம் கட்டிட்டு பிளைண்டா சிந்திச்சா ஒண்ணு முன்னாடி சாவு, இல்லாட்டி பின்னாடி சாவு. ஆல்ரெடி எப்படி இருந்தாலும் சாவு சாவு.